ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனலுக்கு நட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 74 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ முன்னாடி போகிறான். ஏயா சடன் பிரேக் போடுறீங்க? வேகமா போயிட்டு இருக்காங்க. சாஸ்கே அவங்கள பின்தொடர்ந்து போறதை என்னால உணர முடியுது. அது ரொம்ப வேகமா போறாங்க. எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே அவங்க 2 பேரையும் துரத்திட்டு இருக்கான். அப்படியா? ஃபைட் நடக்கலையா அப்போ? ஆனா இன்னும் 2 பேர் அங்க நகராம காத்துட்டு இருக்காங்க. சீனோ கவலைப்பட முடியாது. நாம சாஸ்கேவை எப்படியாவது முடிச்சாகணும். என்னாச்சு? விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு வர வாசனையை வச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் இப்ப சண்டை போட போறாங்க. சில நேரம் அவங்க கூட மோதாம சுத்திட்டு போறதுதான் நல்லது. அது நமக்கு பாதுகாப்பு. ஆனா இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. யாரு சண்டை போட்டா நமக்கு என்ன? வாங்க முழு டேய் உங்கால் தாண்டா சண்டை போடுறான். முட்டாள் மாதிரி பேசாத நருட்டோ. அவங்க சண்டையில நாம சிக்கனா என்ன ஆவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எவ்வளவுதான் அவங்க கூட சண்டை போடணும்னு ஆசை இருந்தாலும் சரி, இப்ப மத்தவங்க சண்டையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. என்ன ஓடிட்டு இருக்க? யாரு சண்டை போட்டா எனக்கு என்ன? சொல்றத கேளு. சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வர்றதுதான் நம்ம வேலை. அதனால வழியில நமக்கு வர்ற பிரச்சனையை தவிர்த்துட்டு போறதுதான் நமக்கு நல்லது. வாங்க போகலாம். சீனோ பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நானும் வரேன். இருங்க. இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தா அங்கே விட்டுருவாங்கல்ல. Puppet Master Jutsu. எடுத்துட்டான்டா. ஐயா இப்படி வந்து நிற்கு. இவன் பூச்சி, அவன் பப்பட். அது இப்போ காட்டுக்குள்ள வேற இருக்கான். நிறைய பூச்சி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹிட்டன் லீஃப் வில்லேஜை சேர்ந்த அபூர்வமை கிளானை சேர்ந்தவண்ணா. நாங்க எதிர்க்கிறது எவ்வளவு சாதாரணமான ஆளா இருந்தாலும் சரி, அவங்கள அவமானப்படுத்த மாட்டோம். மொத்த சக்தியும் பயன்படுத்தி தான் அவங்கள எதிர்ப்போம். ஓ மோதி பார்த்துடலாம். சாதாரண ஆளாக இருந்தால் கூட மொத்த சக்தி எடுத்து அடிப்பாங்க. முடிச்சிட்டானா? இவனாலையும் முடியல. முடிச்சிட்டான். முடிச்சுட்டான். என்னை இறக்கி விடு. நிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்காகாரா? இப்போ இறங்கினதுலே வலி. காட்குருவால உச்சிஹாவை எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்னு தெரியல. இனி வர ஒவ்வொரு நொடியும் முக்கியம்தான். நம்ம நகர்ந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம திட்டத்தை செயல்படுத்த முடியாது. என்ன தனியா விடட்ட மாதிரி இங்க இருந்து போயிடு. உன்னால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். அதான் பாவி. உதவி எனக்கு தேவையில்லை. இது உங்களுக்கு தேவைதான். இல்லைன்னா எந்நேரமோ போயிருப்படாது. அதாவது முழிச்சதுக்கு அப்புறம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்றாங்க. Astonishing truth. Gaara's identity emerges. திரும்ப பேட்டில், இங்கே ஒரு பேட்டில், அங்கே ஒரு பேட்டில். அது கத்தி வேற இருக்கு, விஷம் வேற. பிளேட்ல விஷம் இருக்கு. மவனே அது ஏகப்பட்ட கையெல்லாம் இருக்கு. ஐயோ
உன்னால தப்பிக்க முடியாது. அவசரப்பட்டானோ? வந்துட்டாங்களே ஒரே இடத்துக்கு. இவன் பார்த்துட்டானா காராவை? சாஸ்கே உச்சிஹா அதுக்குள்ள காங்குருவை தாண்டி வந்துட்டானா? இல்ல எப்படி இவ்வளவு வேகமா வந்தான்? கண்டிப்பா வேற யாரும் வந்திருக்காங்க. சான் வில்லேஜ் சேர்ந்த உங்களை மாதிரி கோமாளிங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது என்னவா இருந்தாலும் சரி, நான் அதை தடுத்து நிறுத்துவேன். வீரியாகிறானே. மட்டும் இல்ல, உண்மையாவே நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காரா வேண்டாம். இது நல்லதுக்கு இல்ல. இப்படி நடக்க கூடாது. எப்ப வேணாலும் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வரலாம். வேண்டாம் காரா, இப்போ வேண்டாம். காரா மறந்துடாத, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நாம ஒரே மாதிரி தான் வச்சியா? உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க. ஆனா என்னோட பலம் அவங்க கிட்ட இருந்து வரல. நம்ம லட்சியம் தான் நமக்கு பலத்தை கொடுக்குது. அப்படி பார்த்தா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். உன்னை விட மாட்டேன். ஆனா எனக்கு இருக்கிற லட்சியம் உன்னோட லட்சியத்தை விட சக்தி வாய்ந்தது. உன்னை மொத்தமா கொண்டவும் கூட்டத்தை அழிச்சாதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு லட்சியமாடா? அர்த்தம் கிடைக்கும். என்னாச்சு? உனக்குள்ள இருக்கிற ரத்த தாகம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஒளிஞ்சது போதும், நீயாவே வெளியில வந்துடு. ஒளிஞ்சிருந்தது நீதானா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கான லட்சியம் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்காக பவர் வேணும்னு நினைக்கிறீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க போற? தொல்லை பண்ணாம போயிடு. நான் இங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னோட கண்கள், அதுல வெறி தெரியுது. பவர் வேணுங்கிற வெறி, அது கிடைக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ, கொலையும் பண்ணுவ. உன்னோட கண்ணுல வெறுப்பு தெரியுது. என் கண்கள் மாதிரியே நாம ஒரே மாதிரிதான். நான் யாரையும் கொலை பண்ணலடா. நீ என் கையால கண்ணை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும் தானே. வெளியே வந்துடும் போல. வந்துருச்சு. ஐயோப்பா, ஆகடி இதுலேயே வெறியாகிறான். அந்த மிருகம் வெளியே வந்துருச்சு. ஆட்டாங்க. முதல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓ வாயில இருந்து வேற. எல்லாமே கத்தியா இல்லை, விஷம் வேற. கதை முடிஞ்சது. பூச்சி தட்டு. ஓ பூச்சி வச்சு அந்த உருவம். இந்த பூச்சிகளா? போடு போடு. பூச்சிகளை வச்சு ஒரு போலியை உருவாக்கி என்ன பின்னாடியில இருந்து தாக்குற. பரவாயில்ல, திறமசாலிதான். அது ரொம்ப சிம்பிள் தான். உன் ஜூட்ஸுவை பார்க்கும்போது நீ தூரத்துல இருந்தாதான் திறமசாலி, பக்கத்துல இருந்தா இல்ல. அதுக்கும் மேல நீ பயன்படுத்துறிய உன்னோட பம்பட், அதை கட்டுப்படுத்துறதுக்கே முக்காவாசி சக்கரம் உனக்கு தேவை. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அதுவே அந்த weakness-ஆவும் இருக்கு. பலவீனமா இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கிறான். ஆனா நம்ம போட்டி இப்பதான் ஆரம்பிக்குது. கவலையே படாத. என்னுடைய நெஞ்சு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த பேட்டில் முடியறதுக்குள்ள நான் உனக்கு காட்டுறேன். அவனோட பாதி திறமை கூட நீ இன்னும் பார்க்கல. இப்போ வரைக்கும் அவன் உன் கூட விளையாடிக்கிட்டு தான் இருக்கான். ஐயோ அதுக்குள்ள நிறைய வெப்பன் இருக்கும் போலயா. ஐயோ பாசிஸ்டானா?
போயிடுச்சுன்னு போயிடுச்சா? நினைக்கிறேன். ஐயோ அதே நேரம் என்ன தாக்குற விஷம் வேலை செய்யறத பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கான். ஐயோ ஓ பசங்க சரி, சொல்றத கேளுங்க. எதிரி ஷினோபிஸ் வந்துட்டாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேகமா ஹிடன் சாம்பருக்குள்ள நீங்க போயிடுங்க. எங்க உயிரே போனாலும் சரி, கண்டிப்பா உங்களோட ஜோடி ஐயாவுக்கே இவ்வளவு பெரிய இடம். சென்சவும் சேர்ந்து நாங்க காப்பாத்திடுவோம். மலைக்குள்ள போவாங்க போல. பார்த்துட்டான். என்னாச்சு கூட அமரு? கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா இல்ல. நம்ம வீரர்கள் எதிரியை துரத்தி அடிச்சிடுவாங்க. லார்ட் ஹோகாகேவோட சிலை உடைய ஆரம்பிக்குது. இது நல்ல அறிகுறி இல்ல. ஐயோ என்னாச்சு? கரெக்டா அவருடைய சிலை தான் உடையுது. செத்து தொலைடா. கிட்டத்தட்ட எங்களோட சண்டை முடிவையை நெருங்கிடுச்சு. அவனோட பாவப்பட்ட உயிர் இப்ப என் கையில இருக்கு. ஆனா அதோட கதையை முடிக்கிற சக்தி என்கிட்ட இல்லையா? இத்தனை வருஷம் பயிற்சி செஞ்ச இந்த வயசான உடல் உயிரையும் தியாகம் பண்ண நான் தயாராயிட்டேன். நீங்க என்ன கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு உங்களுக்கு 10 வயசு கம்மியா இருந்திருக்கணும். ஐயோ அப்படியோ இவன் உயிரோட இருப்பான் போல இருக்கே. ஐயோ உள்ள போயிடுச்சு. இப்பவே அவன் கதையை முடிச்சிட ஒரு வேலை விட்டா இவன் மொத்த கிராமத்தையும் அழிச்சிடுவான். அது உனக்கு தெரியும்ல? அது எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறாரு. உன்னால முடியாது. பேராசப்படாத கிழவா. இந்த கை ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல கொஞ்சம். அது மிருகமாயிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிருகத்தை காட்டுறாங்க. இப்போ உன் கதையை முடிக்கிறேன். அந்த கண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அதே கண். பயப்படாதரா. இதுவும் இந்த மண்ணு உருவத்திலே தான் இருக்கு. ஒரு மரத்தே சாய்க்குது. கஷ்டம் என்கிட்ட தனியாக மோதுறது. நீங்க வரதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா அது முடியாதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம். ஷினோ, இவனும் இங்கே மாட்டிக்கிட்டான். என்னோட விஷம் அவன் உடம்புல பொறுமையா வேலை செய்யுது. இப்போ ஆரம்பிச்சிட இவனுங்க எங்கே எல்லாரையும் கொல்ல தான் பார்க்குறானுங்க. அப்பா அதுவும் பூச்சி தான். என்ன? மறுபடியும் பூச்சிகளா? இந்த விஷம் அவன் உடம்புக்குள்ள இருக்கும்போது அவனால நகர கூட முடியாது. இங்க இருந்து அங்க அனுப்புற மாட்டீங்களா? அதுக்கும் மேலே இருக்கான். மேல. நான் உன்னை விட்டு வைக்கிறேன். என்ன? இங்க என்ன நடக்குது?
அதை ஏன் என்னால கட்டுப்படுத்த முடியல? பூச்சி ஏத்திட்டான். என்ன? ரொம்ப கஷ்டப்படாத, அதால இனி நகரவே முடியாது. இனிமேல் அந்த பொம்மையை இவன் கண்ட்ரோல் பண்ணுவான். இருக்கு, அப்படியா? இது வெறும் டம்மி தான். இவ்வளவு நேரம் இதுதான் செஞ்சுட்டு இருந்தானா? அவன் இப்போ இந்த பூச்சி வச்சு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. உடலை செயலிழக்க வச்சுதான் நான் அவனை தாக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். அதுங்க இவருடைய சக்கர பப்பல் ஸ்ட்ரென்த்தையும் கட்டுப்படுத்துதுங்க. ஆமா, இந்த பூச்சி அவன் வரைக்கும் போகுது. இதுங்க எல்லாம் சக்கரத்தை சாப்பிடும்ல. சக்கராசா சாப்பிடுமா? அதுங்க என்னோட ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்தி தான் என்கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. விட்றா. அவனோட சக்கராவை அவனே செயல எடுக்க வச்சுட்டானே. இப்போ மாட்டுவோம் பாரு. தலையை மட்டும் தனியாக கண்ட்ரோல் பண்ணுறான். செகண்ட்ஸ்ல என்னுடைய பப்பட்டை திரும்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பாப்போம் அவனுக்கு தெரியும். அதனால தானே என்னுடைய பேரு பப்பட் மாஸ்டர். அவன் கிரோவோட உடலை கட்டுப்படுத்தியிருக்க, அவ்வளவுதானே. அவன் உடல் எனக்கு தேவையில்லை. அவன் உடல்ல ஒரு பகுதி எனக்கு ஆயுதம் தான். நீ என்ன குறைச்சி இட போட்டுட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. அவன் அந்த பப்பட்டு வச்சு பண்ணுவான்னு நினைக்கிறேன். உட்கார முடியும். ஏன்னா அந்த பிளேட்ல தேவைக்கும் அதிகமான விஷம் இருக்கு. உட்கார முடிஞ்சது. ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணா? தெரியலையே. என்னாச்சு? ஆனா எப்படி? இந்த பூச்சிகள் ஏன் இதுங்க தான் என்னுடைய மொத்த சக்கரம் சாப்பிட்டுருச்சு. இவன்கிட்டே வந்துச்சு. இதான் அந்த கயிறு மூலம் வந்து இவன் வந்து சாப்பிட்டு இருக்குது சக்கரெல்லாம். ஓ அவ்வளோதானுமே. எப்படி? எனக்கு புரியல. இந்த பூச்சிகள் கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரிங்ஸை வெட்டிட்டேனே. இன்னும் உனக்கு புரியலையா? உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த பூச்சிகளை பத்தி தான் நீ கவலைப்பட்ட. ஆனா உன் கண்ணுக்கு பின்னாடி உன்னை தேடி வந்த பூச்சிகளை பத்தி பின்பக்கமாக வேற விட்டுருக்கான். இவ்வளவு நேரமா அதுங்கெல்லாம் உன்னதான் நெருங்கிட்டு இருந்துச்சுங்க. அதுவும் உன்னோட ஹெட்பேண்ட் வழியா. இன்னும் வேற லெவல். நான் முன்னாடி உன்னை தாக்க முயற்சி பண்ணப்போ தாக்க முடியாம மிஸ் ஆனது மாதிரி நடிச்சேன். ஆனா நான் அங்க வந்ததே என்னோட ஒரு பூச்சியை உன் ஹெட்பேண்ட்ல விடுறதுக்கு தான். எல்லாம் அந்த ஒரே பார்வையில தான் இருக்காங்க. சைடு பார்க்க அடிக்கிறப்ப அப்படியே விட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஷீனு, நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? நீ சண்டையை விட்டு கிளம்புறப்போ உன் மேல ஒரு பூச்சியை விட்டேன். பெண் பூச்சி, அதை மறந்துட்டியா? அது மேல இருந்து ஒரு வித்தியாசமான வாசனை வரும். அந்த வாசனை உனக்கு தெரியாது, ஆனா ஆண் பூச்சியால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா என் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு பெண் பூச்சி. அது ஒரு பெண் பூச்சி. எஸ். அவ்வளோதான்டா. அவன் செத்துடுவானா? சக்கரா காலி அவ்வளோதான். இப்போ இவன் தான் என்ன ஆவான்னு தெரியல. விஷத்தை சுவாசிச்சான். உடம்பு பூரா பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நான் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சாஸ்கே உச்சிஹா நருட்டோ இந்த பக்கம் வந்திருந்தா கூட ஏதோ ஆகும். சுற்றி போயிட்டாங்க அவங்களாம். இவன் மனுஷனா இல்ல மிருகமா? எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சாஸ்கே வச்சியா? என்ன பார்த்தா பயமா இருக்கா? என்னோட உண்மையான சக்தியை பார்த்து பயம் வந்துச்சா? அது என்ன உருவம்னே தெரியல. இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. கொலை கொலைன்னு இருக்கு. நான் வாழணும்னா அதுக்கு உன்னை கொல்லணும். கத்தி நேரம். என்னுடைய இன்னைக்கு எபிசோட மாசா இருந்ததுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஷீனோவை பற்றி தாங்க பேசினேன். வேற லெவலில் இருக்கான். அவனும் இவ்வளோ யோசிக்கிறான். என்ன சொல்கிறது, அவனுக்கும் ஐக்கு லெவல்லாம் இருக்குது. ஒரு ஃபைட் பண்ணால் வந்து அதில் எவ்வளோ ட்ரிக் யூஸ் பண்ணுறான்றது தான்.
எப்பறம் வெயிட் பண்ண அவன் பொம்மை வச்சு பண்ணுறப்ப நீ பூச்சி வச்சாலும் அது அந்த பொம்மையை போய் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன். பட் வேற லெவலில் பண்ணுறான். சக்கராவையும் சாப்பிடுன்றது இப்போ தான் தெரியுது. அழகாக அந்த நூல் மூலியமாகவே போய் அவன் சக்கரை பிடிச்சிட்டான். ப்ளஸ் ஃபஸ்ட்டே அடிக்க போகிறப்ப நவுறப்பே ஒரு பூச்சி அவன் மேலே விட்டுட்டு இருக்கான். ஸோ அது இவ்வளோ நேரமாக அவன் சக்கராவை சாப்பிட்னே இருந்துருக்குது. ஸோ அதை வச்சு அதாவது ஃபீமேல் அந்த ஸ்மெல்லை வச்சு மெயிலாம் வந்துடும் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அந்த ஃபீமேல் பூச்சியை விட்டுட்டு அது அந்த காட்டுக்குள்ளே நிறைய பூச்சிங்க இருக்கு இல்லையா, அது அவனுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணி அவன் சக்கராவே சாப்பிட்டுக்கிறான். ஆனால் வேற லெவல். நம்ம இந்த பாசிட்டிவாக இருக்காங்களே, இந்த மாதிரி நல்ல பீப்புள் இருக்காங்களே, இந்த லீஃப் வில்லேஜில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெறியோட இந்த கொலை பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க பாருங்க மற்ற சைட் பார்க்கறதே இல்லை. அந்த ஒரே பார்வை அழிக்கணும், அது மட்டும் இருக்கிறதுனால ஈஸியாக போய் மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்டலாம். கரெக்ட். அதான் இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பப்பட்டுக்குள்ளே ஒரு கத்தி, அதில் வேற விஷம். இது மட்டும்தான் ப்ளஸ் வந்து அந்த விஷ பாம்பு ஒன்று வேற போட்டுட்டான். அதுவும் இப்போ ஷீனோ வந்து சுவாசிச்சிட்டான் வேற. அது வேற என்ன போகுதுன்னு தெரியல. இவங்க யாருமே கொல்லணுன்றதுக்கு சண்டை போடல, அவனை பீட் பண்ண தான் சண்டை போறாங்கன்னா அவனுங்க இருக்காங்க பாருங்க, டைரக்டா கொல்றது தான் அவங்களோட எய்மாவே வேலை செய்ய மாட்டேது. உங்களுக்கு மற்ற சைட் போகவே மாட்டேது. அதனாலதான் ஸோ இப்போ இவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியல. ஷீனோக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. யாரா வந்து காப்பாத்திங்க அவனை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்ல பையனா இருக்கான். இதெல்லாம் என்ன சொல்றது, இதுமாதிரி நல்ல நல்ல பசங்க இவங்கெல்லாம் வந்து இதுக்காக போராடுறாங்கன்றப்போ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்மளுக்கு பதறது. அண்ணா வந்து சரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சிக்கமா இருக்கு அவரு வந்தாரு. அந்த மாதிரி இவனுக்கு யாருன்னா வந்துட்டீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எங்க போனானே தெரியல. அது அவரு சென்சி வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டாருல, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ இவன் தான் இப்ப நடுவுல அவனா வந்தது. யாரையும் வந்துட்டு ஹெல்ப் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கக்காஷி கூட சிக்கமாரி இவங்கள மாதிரி தான் கூட்டு போக சொன்னது. இவனா வந்தா ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது தான். இப்போ அடுத்து இப்போ காரா இப்போதான் அவனுடைய முதல் முறையாக அவனுடைய ரூபம் வந்திருக்கு. அதுவும் பாதிதான் வந்திருக்கு. எப்பவுமே அந்த இருட்டில் தான் காட்டுவாங்க ஒரு மாதிரி, அது சரியாக தெரியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த உருவம் வந்திருக்கு. ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. அது என்ன சொல்றது, மண்ணில் குளூவை போட்டு கலக்கினா ஒரு கலை வரும் பாருங்க, கொல கொலன்னு அந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னே சொல்ல முடியல இப்போ வரைக்கும். ஸோ அவனுக்குள்ளே இருக்கிற மிருகம் இப்போதான் வந்திருக்கு. சாஸ்கியோ கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுன்னு தெரியல. கூட இருக்க டெம்மாரியே பயந்து ஒளிறானா, என்ன அவளே அவ்வளோ தைரியமா அவ்வளோ ஒரு மாதிரி கம்பீரமா நிற்கிறாள், அவளே பயந்து ஒளிறானா. அப்போ அது என்னன்றது தெரியுது. கத்தினேங்கிறாங்க, வாடா ஒன்று சாவடிக்க விட மாட்டேன்னு கொலை வெறியோட இருக்கிறான். என்ன பண்றதே தெரியல. வாய்ஸ் கத்துறது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இப்போ சாஸ்கியனால தனியாக போராட முடியலாம். பசங்க வரணும், நருட்டோ வந்தால் தான் சரி வரும். ஸோ அவன் வந்தானா மேபி அந்த என்னது சமனிங் சுச்சுவா அதெல்லாம் பண்ணி அந்த தாவக்கெல்லாம் எடுத்து ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.